பன்னீர் தோசை பார்க்கலாமா? துருவின பன்னீர், பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் வதங்கின பிறகு கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுட்டு தக்காளியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு துருவின பன்னீர் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, இதோட சால்ட்டு, கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தோசை ஊற்றிட்டு தோசை மூடி போட்டு வேக வைங்க கொஞ்ச நேரம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பன்னீர் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக இட்லி பொடியும் தூவிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை இப்போ ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் கிறிஸ்பியாக வேக வச்சு எடுத்திங்கன்னா சுட சுட பன்னீர் தோசை ரெடி. ஹெல்த்தியான ரெசிபி, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.